உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். லூக்கா 2வது அதிகாரம் 11 வாசித்து பார்ப்பீர்களானால், இன்று கர்த்தராகி கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு அடையாளத்தை, இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுக்கு இதோ அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தோடு உங்கள் குடும்பங்களில் கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இவரை ஏற்கனவே தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி ஒரு மனிதன் எப்போது கிறிஸ்து பிறப்பார் என்பதற்காகவே காத்திருந்தார். இப்போது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டதற்காக அவன் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தான். எப்போது கிறிஸ்துவை பார்ப்போம், இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அந்த இரட்சகரை பார்ப்போம் என்று அவன் ஒவ்வொரு நாளும் காத்திருந்தான். அப்போது ஒரு நாள் ஒரு தருணம் வந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்போது சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று அவன் மனதார தேவனை வேண்டிக் கொண்டான். புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். மெய்யாகவே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், இன்றைக்கு கிறிஸ்து பிறந்த நாட்களில் உங்கள் கண்கள் ஒரு அற்புதத்தை காணும். உங்கள் கண்கள் ஒரு அற்புதத்தை காணும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உண்டாகப் போகிறது. விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.